ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் சீசன் 1, 2, 3, 4 அதை போய் பார்க்க போகிறோம். என்னடா நாங்கள் சீசனெல்லாம் பார்க்கல, எபிசோடாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம், இது சீசனாக தான் பிரிச்சிருக்கானுங்க. சீசன் ப்ளஸ் எபிசோடு எல்லாமே சேர்த்து தான் வந்திருக்கு. இதை பற்றி ஃபுல்லாக வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னாக்கா சீசன் 1, 2, 3 இந்த மாதிரி 3 சீசன் வந்திருக்கு. சீசன் 1 ஸ்டார்டிங் என்னென்னாக்கா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகிறது, அதுக்கப்புறம் அந்த விளக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி சீனு. அதுக்கப்புறம் சீசன் 1 எண்டிங் என்னென்னா நம்ம அலாவுதீனுடைய மரணம். அடுத்த சீசன் 2 ஸ்டார்டிங் என்னென்னா அலாவுதீனுடைய என்ன சொல்கிறது ரீஎன்ட்ரி. அதுக்கப்புறம் அதே சீசன் 2 எண்டிங் என்னென்னா நம்ம சஃபரோடைய மரணம் ப்ளஸ் அலாவுதீனுக்கும் யாஸ்மினுக்கும் கல்யாண பேச்சு, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சீசன் 3ல் என்ன ஸ்டார்டிங் அப்படின்னாக்கா மல்லிகான்னு ஒருத்தி இருப்பாள். அவள் எல்லாத்தையும் கெடுத்து விட்ருவா. இதுக்கப்புறம் சஃபர் ரீஎன்ட்ரி கொடுத்து நம்மளோட யாஸ்மினையும் அலாவுதீனையும் கொலை பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மறுஜென்மம் எடுத்து வருவாங்க. இது சீசன் 3வோட ஸ்டார்டிங்கு. சீசன் 3ல் எண்டிங் என்னன்னாக்கா மறுபடியும் சஃபர் செத்து போவான். இந்த இடத்துல அலாவுதீனுக்கும் யாஸ்மினுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் கருப்பு விளக்குலேருந்து பூதம் வெளியே வர மாதிரி காமிச்சு சீசன் 4 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சு விட்ருவாங்க. எனக்கு தெரிஞ்சு சீசன் 4 வர வாய்ப்பில்லை. ஆனால் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சீசன் 1 ஹிட் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோடைய லவ் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சஃபரோடைய சூழ்ச்சி, நம்ம ஜீனி அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் சீசன் 2வும் ஹிட்டு தான். இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக 2 பூதத்தை கொண்டு வந்து நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. சீசன் 3 தான் 80% ஃப்ளாப் ஆகிடுச்சி. மீதி 20% தான் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா சீசன் 3ல் கதையே இல்லை. அலாவுதீனும் யாஸ்மினும் செத்து போகிற மாதிரி, அவங்க மறுபடியும் வர மாதிரி அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா போர் அடிக்க வச்சிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் சீசன் 3ல் ஹீரோயினை மாற்றிட்டாங்க. அதுதான் பெரிய மைனஸு. அவங்க லவ்வும் கெமிஸ்ட்ரி எதுவுமே செட் ஆகலை. அதனால் அது சீசன் 3 ஃப்ளாப் ஆகிடுச்சி. இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சீசன் 4 கன்ஃபார்ம் வரவே வராது, நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னாக்கா அலாவுதீன் 2018 ஃபஸ்ட்டு விட்டுருந்தான். அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் முடித்தாங்க 2021. இப்போ 2025, 4 வருஷம் ஆச்சு. மறுபடியும் இந்த டீம் எல்லாம் சேர்க்கறது வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். எங்கே இந்த டீம் எல்லாம் சேர்த்து மறுபடியும் இதே கதையை கொண்டு வரதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அலாவுதீன் வேணால் அலாவுதீனாக இருக்கலாம், மீதி பேரில் மாற்றினா கூட அது பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு வராது. அதே பழைய கேரக்டர்ஸ் அதே ஆளுங்க இருந்தால் நிறைய பேர் பார்ப்பாங்க. அடித்து சொல்கிறேன், சீசன் 4 வரவே வராது. அதே மாதிரி சீசன் 1, 2, 3 ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய்.